நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு 2 விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த பிரபலியமான அப்ளிகேஷனோட புது செட்டிங்களை போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ணதே இல்லை என்னுடைய சேனலில். அதாங்க கூகுளோட டாக்குமெண்ட், அதாங்க கூகுள் டாக்ஸ். ஸோ என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கூகுள் டாக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 2 விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காகத்தான். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோர் போனோன்னா கூகுள் டாக்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் இதை பற்றி நான் போட்டதே இல்லை. பட் இதை பற்றி கொஞ்சம் போடணும் அப்படின்னா எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ கூகுள் டாக்ஸை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பனும் இப்போ நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக, சரிங்களா? ஸோ கூகுள் டாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தலையே சுற்றுது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தினதே இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து டெம்ப்ளேட்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஃபீட் பண்ண தான் செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. கொலாபரேட் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து அதை க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். இன்னொன்று, உங்களுடைய ஸ்கில்லை வந்து மொத்தத்தையும் உங்களுக்கு இதில் இறக்கணும். அதுக்காகத்தான் நியூ டாக்குமெண்ட். ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் டாக்குமெண்ட்டை, சரிங்களா? இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃபை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன செய்கிறேன், அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் அப்ளை பண்ண எந்த ஒரு விஷயமே முழுமையாக படிக்கலை. ஜஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக, சரிங்களா? சரி நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோனோட கீபோர்டை பயன்படுத்தி மடன்னு உங்களுடைய கருத்துக்களை இங்கே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அப்படி செட் பண்ணும்போது கிராமர் மிஸ்டேக் வரலாம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், எது வேணாலும் வரலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மிஸ்டேக் வரத்தான் செய்யும், சரிங்களா? ஸோ இதை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக கூகுள் என்ன பண்ணிங்கன்னா கூகுள் டாக்ஸில் ஈஸியான ஒரு மெத்தடை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுதா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை தப்பான வார்த்தையாக இருக்குது. அதனால் நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க, கரெக்டான வார்த்தையை சூஸ் பண்ணி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதில் அப்ளை ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து வார்த்தை தப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டான வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல அப்ளை ஆகிடும். அடுத்து வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏதாவது தவறுதலான வார்த்தைகள் எது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு டேப் பண்ணிங்கன்னா கரெக்டான வார்த்தையை கூகுள் என்ன பண்ணுன்னா கூகுள் டாக்ஸில் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணணும், சரிங்களா? இது ஒரு மெத்தட். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஜிமெயிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கூகுள் டாக்ஸ்லேயும் இப்படி ஒரு செட்டிங் இருக்குது. இப்போ இன்னொன்று, நீங்கள் எவ்வளவு கண்டென்ட் வந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு டாப் ரைட்டில் 3 டாட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வதன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. வரும் நாட்களில் கூகுள் டாக்ஸை பற்றி 1 by 1 நான் போட முயற்சி பண்ணுறேன். இப்போ வேர்ட் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனால் எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 703 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. கேரக்டர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 573 அப்படிங்கிற மாதிரி இதில் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு டெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று ஸ்பெல் செக் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம டெமோ பண்ணி காட்டினல. ஸோ அந்த ஆப்ஷன் தான் அந்த 3 டாட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, ஸ்பெல் செக். இப்போ செக் பண்ணி பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நோ ஸ்பெல்லிங் சஜஷன். மறுபடியும் பாருங்கள், ஸ்பெல் செக், நோ ஸ்பெல்லிங் சஜஷன்.
பார்த்தீங்களா, இந்த இடத்துல எந்த விதமான திருத்தலும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துரும். இந்த 2 விஷயங்கள் நீங்கள் கூகுள் டாக்ஸை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2 சின்ன விஷயங்களை இந்த கூகுள் டாக்ஸில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தோணலை, பட் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நல்ல ரீதியில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.